ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மக்கிட்ட 20 கலர் டேபிள் ரோஸ் காம்போ அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 20 கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிபெட்டல் கலரில் சிங்கிள் கலர், சாலிடாக இருக்க சிங்கிள் கலர், இது எல்லாம் சேர்த்து ஒரு 18 கலர் வரும். மீதி 2 கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவல் வரும். இது வந்து பிங்க் கலர் ஜுவல்லு. பாருங்கள், பிங்க் கலர் ஜுவல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த ரெட் கலர் ஜுவல்லும் வரும். இதோட சேர்த்து தான் 20 கலர் காம்போ. இது கூடவே முடக்கத்தான் சீட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக வச்சு விட்டுட்ருக்கேன். இப்போ முடக்கத்தான் சீட்ஸ் கூடவே சங்குப்பூ சீடு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ப்ளூ கலர் சிங்கிள் பெட்டல் சங்குப்பூ சீடு தான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். மெசேஜ் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குறவங்க வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா தயவு செஞ்சு மெசேஜில் நீங்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. வாங்கிட்டு அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒருவேளை நான் உங்களுக்கு தெரியாமல் வச்சு விட்டுருந்தா கூட அது வந்து வேறு யாருக்காவது வளர்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய பேர் இதை வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, சீட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு வந்து சீட் பாடு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ இந்த காம்போவோட இதை ஃப்ரீ சொல்லியிருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் ஹார்ட் பிளான்ட்டு, ஆர்னமெண்டல் பிளான்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பர்பிள் ஹார்ட்டு சின்னதாக ஒரு ஸ்டிக்கு உடச்சி வச்சா கூட போதும். பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக இருக்கா பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக இருக்கா. இதை அப்படி உடச்சி இப்படி ஊண்டி வச்சாவே போதும். அது பாட்டில் சூப்பராக வளரும். இது கூடவே இந்த பர்பிள் ஹார்ட் பிளான்ட்லேயே வந்து அழகாக பூக்கள் பூக்கும். பார்த்துருக்கீங்களா? இதை பாருங்கள், இதுதான் அதோட பூவு. நீங்கள் வந்து இதை ஹேங்கிங் பிளான்ட்டாக கூட வளர்க்கலாம். 20 கலர் டேபிள் ரோஸ் காம்போ கூட உங்களுக்கு எதெல்லாம் ஃப்ரீ வருது பார்த்தீங்கன்னா, முடக்கத்தான் சீட்ஸு, சங்குப்பூ ப்ளூ கலர் சிங்கிள் பெட்டல் சீடு, அப்புறம் இந்த பர்பிள் ஹார்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட், இது மூணுமே ஃப்ரீயாக வரும். வேணாம் அப்படின்றவங்க தயவு செஞ்சு வேணான்னு சொல்லிவிடுங்க. வாங்கிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வந்து போய் சேரட்டும். நிறைய கொஸ்டின் என்னென்னு கேட்குறீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் வாங்குகிற ஐடியாவிலேயே இல்லை, ஆனால் வந்து நிறைய விசாரணை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் லில்லி எப்படி வைக்கணும், அது எவ்வளோ நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வரும், பூவோட தருவீங்களா, செடியோட வருமா, இது என்ன செடி அப்படின்னு ரெயின் லில்லி பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. ரெயின் லில்லின்றது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், என் கையில் சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கா, இதுதான் ரெயின் லில்லியோட கிழங்கு, பல்புன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இதை வந்து நம்ம மண்ணில் ஊண்டி வச்சோம்னா நம்மளுக்கு பூ வரும். எப்படி பூ வரும்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதை எப்படி நட்டு வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ பல்பு உங்கள் கைக்கு வருது, நீங்கள் பல்பு ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா இப்படி தான் வரும். நல்லா காஞ்சி இருக்கணும். அது வந்து இந்த மாதிரி மண் கலவை பார்த்திங்கன்னா, தோட்ட மண் கொஞ்சம், அது கூடவே ஆற்று மண் சேர்த்துக்கோங்க. தோட்ட மண் ஒரு 80% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20% ஆற்று மண் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோல் போட்டுட்டு பல்பை வந்து இந்த வேர் பகுதி, இதுதான் வேர் பகுதி, இது உள்ளே போகணும். இந்த நுனி வந்து மேலே வரணும். இப்படி வச்சுட்டு இப்படி மூடி விட்டுறணும். அவ்வளோதான். இதை வந்து பாட் பண்ணுற மெத்தடு. வச்சுட்டு தண்ணி ஊற்றி விட்டுறணும். தண்ணி எப்படி ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு ஒரு தடவை ஊற்றலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா மண் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி விடலாம். ஊற்றிட்டு இதில் வந்து குருத்து வெளியே வர வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு நிழல் பகுதியில் வச்சுருங்க. ஏன்னா வெயிலில் வச்சிங்கன்னா அது ரொம்ப வந்து வெந்து போயிடும். அதனால் நிழலாக வச்சுருங்க. இந்த மாதிரி குருத்தெல்லாம் கிளம்பி வரும். இதோட இலைகள் இப்படி தான் இருக்கும், புல் மாதிரி தான் வளரும். இந்த அளவுக்கு குருத்து வர வரைக்குமே நீங்கள் நிழலில் வச்சுருக்கலாம். வந்ததுக்கப்புறமா தூக்கி நீங்கள் வெயிலில் வச்சிடலாம். இந்த குருத்து எத்தனை நாளையில் கிளம்பி வரும்னு கேட்குறீங்க. எத்தனை நாள்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு வேணால் ஒரு சாம்பிள் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், நான் ஃப்ளோரா லவ் 6 பல்பு வச்சுருக்கேன். 6ஆம் தேதி வச்சுருக்கேன். அதுலேருந்து இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃப்ளோரா லவ் தான் வச்சுருக்கேன். ஒன்றே தான் கிளம்பி வந்திருக்கு பாருங்கள். ஒன்று வந்திருக்கு, 2வது இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள், வச்ச மேனிக்க அப்படியே இருக்குது. அதனால இது இத்தனை நாளையில் கிளம்பி வரும், அத்தனை நாளையில் கிளம்பி வரும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வச்சு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக முளைக்கும். அவ்வளோதான். நம்ம பல்பு இருக்கான்னு மட்டும் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். அதுக்காக தோண்டி பார்க்கக்கூடாது. மேலாப்பில் இந்த மாதிரி தெரியுது இல்லை, இதுவே போதும் நம்மளுக்கு. தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நல்லா அப்படி வளர்ந்து வந்ததுக்கப்புறமா மழை பெய்யுது, மழை சீசன் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகாக பூ கொடுக்கும். பாருங்கள், இது போன வாரம் பெஞ்ச மழையில் மொட்டு வச்ச ஒரு வெரைட்டி. இதோட பேர் வந்து லெமன் காட்ஸ். இப்படி தான் ரெயின் லில்லிஸ் வளரும்.
அடுத்த மழையிலே வந்துருமான்னு கேட்டால் எல்லா வெரைட்டியும் அப்படி வராது. நான் 2 வருஷத்துக்கு வாங்கின பல்பு கூட இன்னும் எனக்கு பூக்காமல் இருந்திருக்கு. வாங்கி வச்ச ஒரே வாரத்தில் கூட மொட்டு விட்ட வெரைட்டிஸும் இருக்குது. அதனால் இது இப்படி தான் பூக்கும் அப்படி தான் பூக்குன்னு எந்த ஒரு இதுவுமே நம்மளை சொல்லவே முடியாது. வாங்கி வச்சு வளர்க்க தான் நம்ம அதில் ஒவ்வொன்றா கற்றுக்க முடியும். அப்புறம் வாங்கும்போதே நீங்கள் மதர் பல்பு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அது நீங்கள் பேபிஸாக வாங்கினீங்கன்னா அது மதர் ஆகி நல்லா வளர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் கூட எடுக்கும். வாங்கும்போதே மதர் பல்பாக வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஆமாம் இது நம்மளுக்கு கண்டிப்பாக பூ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம தம்ப்லைன் பற்றி பேசலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டுறது. நானும் டெய்லி பார்க்குறேன் வண்டி ஓட்டிட்டு போகையில் 18 வயசு கீழே உள்ள ஸ்கூல் படிக்கிற பசங்க ஃபுல்லாக 2 வீலர் எடுத்துக்கிட்டு சுற்றுறாங்க. கண்டமேனிக்கு சுற்றுறாங்க. அந்த பேரண்ட்ஸ் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? 18 வயசு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு சாவி கொடுத்து வண்டி ஓட்டிட்டு போ, கடைக்கு போ, அங்கே போ, இங்கே போ, ஃப்ரெண்ட்ஸ் கூட போ அப்படின்னு எப்படி நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த விஷயத்துக்காண்டி நான் எதுலேயுமே ஷேர் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் இந்த விஷயத்துக்காண்டி ஷேர் பண்ணுங்கள். 18 வயசு கீழே உள்ள பசங்களுக்கு வண்டி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்துலேயோ தெரிஞ்சவங்களோ வண்டி கொடுத்தாலும் கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்கள். ஓட்டிட்டு போகிற பசங்கள்கிட்டையுமே நின்று நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், 18 வயசு உனக்கு ஆயிடுச்சா, ஆகலைல்ல, எதுக்கு நீ பைக் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், பொம்பளை பசங்களும் உள்பட. அதனால ப்ளீஸ் சின்ன பசங்களுக்கு வண்டி கொடுக்காதீங்க. அவங்களோட நல்லதுக்கு, எதிரில் வர மற்றவங்களோட நல்லதுக்கும் சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்மளோட பிள்ளைகளை நம்மளை தான் பார்த்துக்கணும். அவங்களே அடம் பண்ணி கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்மளோட சோம்பேறித்தனத்துக்காகவும் அவங்களுக்கு வண்டி கொடுத்துட்டு நாம் அப்படி யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதை கண்டிப்பாக செய்யுங்க ப்ளீஸ். நம்ம பசங்களை நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வேறு எதுலேயுமே பிளான்ஸ் தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேன். இது ரொம்ப நாளாக என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. நானும் டெய்லி அந்த மாதிரி பசங்களை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். வர்றாங்க போகிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி தான் அலோவ் பண்ணுறாங்களே, எனக்கு அதுதான் சந்தேகமே. இவங்க பயம் இல்லாமல் எப்படி இப்படி பசங்களை விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.